ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். இப்போ இனிப்பு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத இனிப்பு உளுந்து வடை அல்லது ஸ்வீட் மெதுவடைன்னு சொல்லுவாங்க. பாரம்பரியமான இந்த ஸ்வீட் வடைய அம்மாவோட வில்லேஜில் இருக்க குணசேகரன் அண்ணாவோட மனைவி செல்வம் அக்கா நமக்காக செய்து காட்ட போறாங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இனிப்பு உளுந்து வடை செய்ய போறீங்களாங்கக்கா? இனிப்பு உளுந்து அதுக்கு உளுத்தம் பருப்பு 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கீங்கக்கா? 1 மணி நேரம் ஊற வச்சு இது இப்போ ஆட்டணும். பாதி மஞ்சள் வெட்டி வெல்லம் போட்டு ஆட்டணும். நம்ம தேவைப்படுறது போட்டுக்கலாம். சரி, வெல்லம் போட்டாலும் போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டாலும் போட்டுக்கலாம். ஆனா நான் வந்து சர்க்கரை தான் போடுவேன். இன்னைக்கு சர்க்கரை போட்டு ஆட்ட போறீங்களா? அப்புறம் இதுல கொஞ்சம் வாழைப்பழம் போடணும், பெருங்காயம் போடணும். ஸ்வீட்டுக்கு பெருங்காயம் போடுவீங்களாக்கா? போட்டா தான் நல்லா டேஸ்டா வரும். இது எவ்வளவு உளுத்தம் பருப்பு போட்டுருக்கீங்கக்கா? இது 1/2 கிலோ. 1/2 கிலோ உளுத்தம் பருப்பு 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கீங்க. முதல்ல தண்ணி இல்லாம வடிச்சு போடணும், அரைச்சுக்கிறோம். ஒரு பழம், கொஞ்சம் பெருங்காயம், குழம்புக்கு போடுற அளவுக்கு போட்டு ஆட்டினா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த பெருங்காயம் போடாம போட்டா வடை வாசமே வராது. நான் இப்பதான் ஸ்வீட்ல பெருங்காயம் போட்டு பாக்குறேன்க்கா. சொந்தத்துக்குலாம் இது மாதிரி தான் போட்டு ஆட்டணும். எங்க அம்மாலாம் போட்டு ஆட்டுவாங்க, அதே மாதிரி நானும் போட்டுக்கிறது. ஓ, அம்மா இது மாதிரி செய்வாங்களாக்கா? ஆட்டுக்குள்ளேயே நல்லா வாசம் இருக்கும். 1/2 கிலோ உளுந்துக்கு ஒரு சின்ன வாழைப்பழம் போடுறீங்க. எந்த வாழைப்பழம் வேணா போடலாங்களா? பூ வாழைப்பழம் தான் போடணும். பூப்பழம் மட்டும்தான். ஒரு பழம் போட்டா போதும். 1 போட்டா போதும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஆட்டணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் வெட்டி அதுக்கு தேவைப்பட்ட இனிப்புக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ 1/2 கிலோ உளுந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிப்புக்கு எவ்வளவு சர்க்கரை போடுவீங்க? 1/2 கிலோ போடணும். ஓ, சரி போடணும். வெல்லம் போட்டாலும் அதே அளவுக்கு போடணும். நல்லா டேஸ்டா வரும். இதுக்கு ஏலக்காய் எல்லாம் போடுவீங்களாங்க? இதுக்கு ஏலக்காய் இல்லை. ஏலக்காய் இல்லை. இது கிரைண்டர்லயும் அரைக்கலாமாக்கா? இது கிரைண்டர்லயும் அரைக்கலாங்களா? கிரைண்டர்லயும் அரைக்கலாம். நான் எதுவுமே அதான் கிரைண்டர்ல அரைக்கிறது இல்லையே. ஆனா நிறைய பேருக்கு கிரைண்டர் தான் ஈஸின்னு நினைக்கிறோம். அவன் ஈஸின்னா அவங்களுக்கு செய்ய முடியறதில்ல. அதான்க்கா. பழக்கம் வேற எதுவும் செய்யறதுக்கு புதுசா செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க. அதான்க்கா. இப்ப பாதி அளவுக்கு உளுந்து அரைச்சா போதும்க்கா. இந்த டைம்ல சர்க்கரை சேர்த்துக்கலாங்களா? உளுந்துக்கு 1/2 கிலோ சர்க்கரை தான் போட்டோம் பாரு. இது டாட்டா இலக்கம் வந்துருச்சுல்ல, ஆமாம். மைய கெட்டி கொஞ்சம் வந்துடும். கொஞ்சம் இலக்கமா இருந்தாலும் கொஞ்சம் மாவு போட்டு பேசிக்கலாம். இப்போ நீங்க உரல்ல போட்டு ஆட்டுறதுனால சர்க்கரையை கொஞ்சம் முன்கூட்டியே போட்டுக்கிறீங்க. கிரைண்டர்ல போடுறதா இருந்தா முதல்ல நைஸா அவங்க அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கடைசியா சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணிங்கிறது சேர்க்கவே கூடாது. சரி. ஆனா இன்னையோட நாளைக்கு தின்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இனிப்புல ஊறி போய் நல்லா இருக்கும். இனிப்பு உளுந்தோட 2 நாள் கூட நல்லா இருக்கும் இல்லைங்களாக்கா? இது போடல, இன்னைக்கு சுத்தம்னா நாளைக்கு பொழுதுக்கு வைக்கலாம். நல்லா இருக்கும். சரிங்கக்கா. இப்போ இதை வளைச்சி எடுத்துக்க போறோமாக்கா? நம்ம தண்ணிக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்தே அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த உளுந்து மாவு கூட 100 கிராம் அளவுக்கு கடல மாவும் 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். நான் இப்போ குத்துறது சின்னதாக தான் உனக்கு தெரியும். சரிங்கண்ணா. அது வேகக்குள்ள பெருசாகிடும். ஆமாங்கண்ணா. அதனால ஃபர்ஸ்டே மாவு கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கலாம். ஆமாம், ஒரே அளவாக வரும். என் கை மட்டும் தான் பெருசாகவும் அகலம் வரும். போடக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். சரிங்கண்ணா. வந்துருச்சா விஜயமே எல்லாமே அதே மாதிரி வந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பார்த்தாலே. இது எவ்வளோங்கண்ணா இந்த உளுந்து வடை இனிப்பு? 3 தான். இதெல்லாம் சேலம், ஈரோடு இந்த லைன்லாம் இது 5 ரூபா.
அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான இனிப்பு வடை ரெடி.